அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று அதாவது 17/4/2024 சித்திரை மாதம் 4ஆம் தேதி புதன்கிழமை. நவமி திதி மத்தியானம் 3:14 வரையில், அதுக்கு மேலே தசமி திதி. அதே மாதிரி ஆயில்ய நட்சத்திரம். ராகாலம் 12லேருந்து 1:30 வரையில், யமகண்டம் 7:30 to 9. நல்ல நேரம் 9:30 to 10, சாயங்காலம் 4:30 to 5:30. அதே மாதிரி சந்திராஷ்டமம் தனுசு ராசி. நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம் பச்சை, போடக்கூடாதது சிவப்பு. அதே மாதிரி சாப்பிடுறது முள்ளங்கி அல்லது புதினா சாப்பிட்டுக்கலாம். நம்ம ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வதற்கு முன்பு இந்த கேரக்டர் ஸ்டடி சொல்லுவோம் இல்லையா, கேரக்டரை பற்றி கொஞ்சம் பார்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டியது மகர ராசி. இந்த மகர ராசிங்கிறது ஆண் ராசி. அடுத்தால எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது சரராசி ப்ளஸ் பெண் ராசி. அதாவது ஆண் பெண் ராசின்னு சொல்லுவோம் இல்லையா. நேற்று தனுசு ராசியை பார்த்தோம். தனுசு ராசி ஆண் ராசி இல்லையா. இந்த மகரம் பெண் ராசி. அதே சமயத்தில் அதை சரராசின்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த ராசியில் அதாவது மகர லக்கணத்தில் பிறந்தவங்க அழகும் கவர்ச்சியும் உடையவர்கள். அதிக ஹைட்டு கிடையாது, மீடியம் ஹைட்டு தான். அதே சமயத்தில் முன்னெச்சரிக்கை யோசனை ஜாஸ்தி உடையவங்க. யாரும் சொல்கிறத நம்புறதில்லை. எதையும் முயற்சியால் தெரிஞ்ச பிறகு தான் அவங்க நம்புவாங்க. அதே சமயத்தில் எதையும் துணிஞ்சு செஞ்சுருவாங்க. அதே மாதிரி தாயாருக்கும் இவருக்கும் எப்பவும் அபிப்பிராய பேதம் இருந்துக்கிட்டு இருக்கு. அது சர்வசாதாரணம், அதை சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. அதே மாதிரி கொஞ்சம் செல்ஃபிஷ், சுயநலம் அதிகம். தற்பெருமை, நான் அப்படி செஞ்சுட்டேன் இப்படி செஞ்சுட்டேன், வேறு யாரும் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி தற்பெருமை பேசக்கூடியவர். அடிக்கடி எதாவது நினச்சி மனசில் கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பார். அதே மாதிரி தெய்வீக வழிபாட்டில் ஈடுபாடு, கடவுள் நம்பிக்கை இருந்துக்கிட்டு இருக்குது. உடம்பில் மறைவு ஸ்தானங்களிலும் மறைவு மச்சம் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருந்துக்கிட்டு இருக்குது. வாசனை திரவியர் பிறவியன்னா இந்த பூ, இந்த பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறது, இதிலெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு ஜாஸ்தி. அதே மாதிரி ஸ்திர புத்தி உடையவர்னா ஒன்று எடுத்த முடிவு எடுத்துட்டு அதுதான் ஸ்ட்ராங், அடிக்கடி மாற்றிக்க மாட்டார். ஆமாம். அதே மாதிரி இவங்களோட பிரச்சனை என்னென்னா, மற்றவங்களோட சின்ன தவறு கூட பெருசாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிடுவாங்க. அதனால் நிறைய விரோதிகளை சந்திச்சுக்கிடுவாங்க. அதே மாதிரி தோல் சம்மந்தப்பட்ட வியாதி, மூட்டு வலி, இரத்த கோளாறு, இந்த மாதிரிப்பட்ட வியாதிகள் வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி எப்படின்னா, பெற்றோர்களோட செல்வம் வர வாய்ப்பு கம்மி. அதாவது அப்பா அம்மா சம்பாதிச்சு வச்ச ப்ராப்பர்ட்டியை வச்சுக்கிட்டு ஹாயாக இருக்கலாம்னு நினைக்க வேண்டியதில்லை. அவங்களோட ஆஸ்தி ப்ராப்பர்ட்டி வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அதே மாதிரி கொஞ்சம் ஹெல்பிங் நேச்சர் இருந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி உடம்பில் பலம் ஜாஸ்தி இருந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி கவர்ச்சி, அதாவது கலரை விட அந்த கவர்ச்சின்னு சொல்லுவாங்களே இருந்துக்கிட்டு இருக்குது. தன்னை பற்றி தான், மக்களை பற்றி தான், பொண்டாட்டியை பற்றி கவலைப்படுவார் தவிர அவங்கள பற்றி தான் உயர்வாக பேசுவார். என்னடா நம்மளை பற்றி ஓயாமல் நம்ம மனைவியை பற்றி, நம்ம குழந்தைகளை பற்றி பேசுகிறோமா, பெருமை பேசுகிறோம்னு நினைக்க மாட்டாங்க. அவங்கள பற்றி ரொம்ப பெருமையாக தான் பேசிக்கிட்டு இருப்பார். கலைத்துறையில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ முயற்சி செய்தால் கலைத்துறையில் வெற்றி பெறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. இதற்கு மேல் அந்த ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசி பலன் நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுடையதாக இருந்தால் அதை சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். நிகழ்ச்சிக்குள் செல்வோம். முதலில் மேசம். இன்று ஓரளவு நல்ல நாள். முதல்ல மனசு அமைதியாக இருக்குது. ஆமாம், அம்மாவுக்கு கூட உடல் ஹெல்த்து நல்லா இருந்துக்கிட்டு இருக்கு. பிள்ளைங்க படிக்கலை இன்ட்ரெஸ்ட்டு காட்டுறாங்க. உங்களோட தளராத முயற்சி வெற்றியை நோக்கி செல்ல வைக்கிறது. ஆமாம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பு நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. தேவையான பணம் வருது. இதுக்கு மேலே என்ன வேணும்? ஸோ இந்த நாள் நல்ல நாளாகவே அமைந்து விட்டது. அடுத்து ரிஷபராசி. ஃபைனான்ஸ் ஓகே. குடும்பத்தோடு சின்ன பிரயாணம் செய்ய வேண்டிய ஒரு சூழலை. வீட்டில் எல்லாருமே உற்சாகமாக தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. கடந்த 10-15 நாளாக எவ்வளோக்கு அளவு பிரச்சனைகளை சந்தித்தீர்களோ அதுக்கு தகுந்த மாதிரி முன்னேற்றம் கிடைக்க போகிறது.
ஆமாம், செலவு கூட கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் ஆகிட்டு இருக்குது. ஆமாம், உங்களால் கம்மி பண்ண முடியறதில்ல. ஓகே, அதுக்கு தகுந்த மாதிரி வருமானம் வந்தால் சரிதான். அடுத்து மிதுன ராசி. வேலை இல்லாமல் எல்லாரும் உங்களை கேலி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு டெம்பரரியாக ஒரு நல்ல வேலை, டெம்பரரியாக இருந்தால் கூட நல்ல வேலை கிடைக்கிறது, நல்ல சம்பளம். உங்கள் அப்பாவோட மறைமுக சப்போர்ட்டு கூட அதுக்கு ஒரு காரணம். மனசு ஓரளவு லேசாகிடுச்சு. ஏன்னா அந்த அவமானத்திலேருந்து வெளியே வந்துட்டீங்க இல்லையா? ஆமாம். அதே மாதிரி வந்து கல்லூரியை முடிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க ரிசல்ட்டுக்காக வெயிட்டிங், இந்த மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கு. எதிர்பார்ப்புகளோடு இந்த நாள் கழிகிறது. அடுத்து கடகராசி. வெளிநாட்டு கான்டாக்ட்ஸ் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்துக்கிட்டு இருக்குது. கேட்ட இடங்கள்லேருந்து ஃபைனான்ஸ் பண உதவி கூட கிடைக்கிறது. கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ரெடி ஆகுங்க. MBA IAS போன்ற நிர்வாக படிப்பு மேற்கொண்டு படித்தால் இன்னும் நல்லது உங்களுக்கு. அடுத்து சிம்மராசி. சிம்மராசிக்காரங்களுக்கு வந்து எவ்வளோ பணம் வந்தால் கூட அனாவசியமாக செலவாகிடுது. சுற்றத்தினோட ரிலேஷனோட சின்ன பிரச்சனை. ஆமாம், உத்தியோகம் எவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணால் கூட அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு அப்ரிசியேஷன், பாராட்டு கிடைக்கிறதில்ல. அதுதான் மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. வெயிலில் சுத்த வேண்டாம், உங்கள் ஸ்கின் வந்து கொஞ்சம் சென்சிட்டிவாக இருந்து கொண்டு இருக்கிறது. ஓகே. அடுத்து கன்னியாராசி. உங்களோட காதல் வந்து சக்ஸஸ் ஆகிட்டுது. அதே மாதிரி காதலித்த பெண்ணையே நீண்ட போராட்டத்துக்கு பிறகு திருமணம் செய்ய வீட்டில் ஒத்துக்கிட்டாங்க. ஆமாம், பணம் கொஞ்சம் தேவைப்படுது. பெர்சனல் லோனுக்கு அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. அதே மாதிரி குழந்தை வச்சுருக்கிறவங்களுக்கு குழந்தையினோட உடலில் கொஞ்சம் டல்லாக இருந்துக்கிட்டு, பயப்படுறதுக்கு ஒன்று கொஞ்சம் டல்லாக இருந்துக்கிட்டு இருக்குது. அடுத்து துளாராசி. இதுவரை சம்பாதிச்சு வச்சிருந்த நல்ல பேர் ஒரு பெண்ணால் கெட்டு போய் விடுகிறது. பெண்ணுன்னா லவ்வர் மாதிரின்னு கூட இல்லை, அது அக்கா தங்கச்சியாக இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்கலாம், யாரோ இருக்கலாம். அதே மாதிரி வந்து துர்கா அல்லது பத்திரகாளி அல்லது நாகதேவதை கோயிலுக்கு போயிட்டு வாங்க. புதிய தொழில் ஒன்று ஆரம்பிச்சிங்க, அது ஓரளவு நல்லா போய்கிட்டு இருக்குது. கணவன் மனைவி பிரச்சனை எதுவும் இல்லை, அப்பப்போ ஆர்குமெண்ட், அது மாமலை வர்றதா, ஒன்றும் சீரியஸான பிரச்சனை எதுவும் இல்லை. அடுத்து விருச்சிக ராசி. அதே மாதிரி எவ்வளவோ போராட்டத்துக்கு பின்னால் வந்து மேரேஜ் வந்து செட்டில் ஆகிடுச்சு. நண்பர்கள் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க உங்களுக்கு. ஆமாம், அதாவது வந்து நேரத்துக்கு தூங்க போயிருங்க. ஏன்னா கண்ணை சுற்றி அந்த கருவளையம் வந்து உங்களுக்கு ஏற்படுகிறது. அதனால் பெற்றோர் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து கல்யாணம் ஆனவங்களுக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ரிலேஷன்ஷிப்பு நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. அடுத்து தனுசு ராசி. அதே மாதிரி மனைவிக்கு வந்து வண்டி வாங்கி கொடுக்குறீங்க. அப்போது உங்களுக்கு ரொம்ப தாராள மனசு தான். இன்றைக்கி சந்திராஷ்டம நாளுங்கிறதுனால முக்கியமான பணி வேலை எதுவும் வச்சிக்க வேண்டாம். சாயங்காலமாக கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஆமாம், உத்தியோகம் மாற நீங்கள் எடுக்கும் முயற்சி வெற்றி பெறும். தகப்பனாருக்கு நல்ல பண வரவு. அடுத்து மகர ராசி. வேலை பார்க்கும் இடத்த மாற்றிக்கிட்டீங்க. இன்டர்நேஷ்னல் சேஞ்ச், அந்த சீட்டு இருக்கிறத மாற்றிக்கிடலாம். இதை மாதிரி நீங்களே மாற்றிக்கிறீங்க. ஆமாம், எந்த வேலையாக இருந்தால் கூட நீங்கள் வந்து கொஞ்சம் ரசனையோடு செஞ்சு முடிக்கிறீங்க. ஆமாம், அதே மாதிரி ஒய்ஃப் மேலே ரொம்ப அஃபினிட்டி காட்டுறீங்க, ரொம்ப பாசம் வைக்கிறீங்க. பிறந்த குழந்தை வந்து பேசுகிறதுக்கு வந்து லேட் ஆகுது. மாமூலாக 10 மாதம் 11 மாதத்தில் அம்மா அப்பாங்கிற மாதிரி பேச ஆரம்பித்தா கூட 1.5 வயசு 2 வயசு ஆனால் கூட கொஞ்சம் தடங்கள் தாமதமாகிறது. கும்பராசி. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு, அடுத்தால வந்து ஃபேஷன் டிசைனிங்கு, ஆர்கிடெக்டு, இந்த மாதிரி துறையில் உள்ளவங்களுக்கு நல்ல வாய்ப்பு வருது. ஹையர் எஜுகேஷனில் உங்களுக்கு வந்து படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு விரும்பின சப்ஜெக்ட் கிடைக்குது. கொஞ்சம் தொலைவில் காலேஜ் இருக்கிறதுனால தினமும் அலைய வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது. அடுத்து மீனராசி. உடல் பாடி ஃபிட்டாக இருந்துக்கிட்டு இருக்குது. நடனம், மியூசிக்கு, ஃபோட்டோகிராஃபி, இந்த மாதிரிப்பட்ட துறையில் உள்ளவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வந்து சேர்கிறது. கூட பிறந்தவங்க வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க. ஆடம்பர பொருட்கள், டெலிகம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட இவங்கெல்லாம் வந்து புதுதாக வாங்குறீங்க. இந்த நாள் நல்ல நாளாகவே இருக்கிறது. நண்பர்களே, இத்துடன் அந்த ராசி பலன் நிகழ்ச்சி முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பாலு.